ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் நீண்ட நாள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். ஆம் என் செல்லமே, உன்னுடைய எல்லா இன்னல்களும் இன்றோட முடிஞ்சு போய் நாளைக்கு நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் வாழ்க்கையில இந்த சாயப்பா ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். நீ என்னை வணங்கும்படியும் சாய்பாபா சாய்பாபான்னு என்னை சுற்றி சுற்றி வரும்படியும் இந்த சாயப்பா நான் தான் செஞ்சிருக்கேன். நீ என்னை வணங்கும்படி உன்னை நல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில நான் வந்ததின் காரணமே உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கதான். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் மனக்கவலைகளை அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியானதாக நான் மாற்ற வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றையும் இப்போதே இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் மனசுல இனிமே நீ எந்த எதிர்கால வாழ்க்கையும் நினைச்சு கவலைப்படவோ பயப்படவோ அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அறுத்தெறிந்து நீ கஷ்டப்படாத அளவுக்கு உன்னை தாங்கி பிடிக்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன் செல்லமே. இனிமே உன் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் துணையாக இருந்து என் தங்கப்பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். இந்த சாயப்பா உனக்கு சோதனைகளை தருவேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனசு நோக்கும்படி பேசினவங்களுக்கும் உன் மனசுக்குள்ள கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்தவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் உரிய தண்டனையை நான் பார்த்துக்கிறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன். என்னிடம் வந்து கையேந்தும் பக்தர்கள் யாரையும் நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்ததை விட மிக பெரிதாக அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில துன்பங்கள் உன்னை துரத்தினாலும் அதை கண்டு சோர்ந்து போகாம எதிர்த்து நின்று போராட தயாராகு. தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் தானாகவே நடந்து விடுவேன் செல்லமே. இத்தனை நாளா உன்னை யார் யாரோ என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க நம்மளை இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களேன்னு புலம்பாம, அவங்களுக்கு இவ்வளவுதான் நம்மளை பத்தி தெரியும், நம்ம யாருன்னு நமக்கு தானே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போக தயாராகு. ஐயோ, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நினைச்சிட்டாங்களேன்னு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன் செல்லமே. உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ, எப்போது தேவையோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இனிமே எந்த விதத்திலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ தோல்வி அடையவே மாட்ட. ஏன்னா நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் மின்னல் வேகத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு உன் சாயப்பா தயாராயிட்டேன். அதனால நம்பிக்கையோட இரு. எதை யார்கிட்ட பேசினாலும் யோசிச்சு பேசு. பேசும் வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு. இந்த உலகத்துல வெறும் மனித உயிர்கள் மட்டும் வாழல, வார்த்தைகளும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. யார் யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சுக்கேற்ற நன்மையும் தீமையும் அவர்களுக்கு வந்து சேருன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வீட்டில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். இனிமே நீ உண்மையான மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்க போற. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நீ தேடின அதிர்ஷ்டத்தையும் தானாக உன்னை தேடி வரும்படி அற்புதம் செய்ய போறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இப்போது இந்த சாயப்பா உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு இரவோடு இரவாகவே உனக்கான வாழ்க்கையை நிறைவானதாக நிம்மதியானதாக மாற்றி கொடுத்துட்றேன். நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சத யாராலும் தடுக்கவும் முடியாது. நான் உனக்கு தடுக்கணும்னு நினச்சத இங்கே யாராலும் கொடுக்கவும் முடியாது. நீ எப்போதும் என்னை நம்பி பொறுமையாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உன்னால் தப்பிச்சுக்க முடியும். உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து நீ காப்பாற்றி தப்பிச்சுக்கணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதுக்காக நீ என் ஆலயத்துக்கு வந்து போ. என் ஆலயத்துக்குள் உனது பாதம் பட்டாலே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையெல்லாம் தலைகீழா மாறி போய் அவங்க உன் கண்ணுக்கு முன்னாலேயே கஷ்டப்படுறத உன்னால் உணர முடியும்.
கெடுதல் செய்து விட்டு அப்புறமா நான் நல்லது செஞ்சேன், தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கான மன்னிப்பை நான் கொடுக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு யாராவது கெடுதலோ துரோகமோ தீங்கோ செஞ்சுட்டு இந்த பூமியில நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது என் செல்லமே. சில விஷயங்களை, உன்னுடைய சில குணங்களை நீ மாற்றிக்கணும்னு நினைக்கிற, ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் உனக்காக எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு முறை செஞ்சு உன் நேர்மறை எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நல்லது நடக்கணும், இன்னைக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த நீ இனிமேல் ஒரு நிமிடம் கூட ஏமாறாத அளவுக்கு உனக்கான அற்புதத்தை நான் நாளைக்கே உன் கண்ணு முன்னால் நடத்தி காட்ட போகிறேன். அதன் மூலமாக நீ நினச்ச நல்ல விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். உன் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளையும் உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் விலக்கி உன் வாழ்க்கைக்கான தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் செல்வத்தையும் நான் தரப்போகிறேன். பிரச்சனைகள் மீது மட்டுமே உன் கவனத்தை செலுத்தாமல் தீர்வுகளின் மீது கவனத்தை செலுத்து. குறைகளை பற்றி மட்டுமே யோசிக்காமல் உன் வாழ்வில் ஏற்பட்ட பல நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் நினச்சி பாரு. எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்க நான் ஒரு சில விஷயங்களை உனக்கு குறையாக, குற்றமாக, கவலையாக கொடுத்துட மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களின் மீது மட்டும் உன் கவனத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கைக்கான எல்லா மாற்றங்களையும் கொண்டு வருவேன் என் செல்லமே. என்னையே தஞ்சமென நம்பி வந்த உனக்கு தேவையான அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்குறேன். இந்த சாயப்பா நீ கேட்டதை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் தாமதம் இருக்குமே தவிர நிச்சயமா நீ ஆசைப்பட்டதை தராமல் விட்டுற மாட்டேன். என்னை முழுமையாக நீ நம்பினாலே ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு வழித்துணையாக வந்து உதவி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் கர்ம வினையின் கொடூரமான நேரத்தில் கூட நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன். இப்போது நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதோடு நிற்கிறேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். அதற்கான அற்புதங்களை தான் நாளைக்கே உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு என் நாமத்தை கூறி என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ பயப்படுற அளவுக்கோ நீ கவலைப்படுற அளவுக்கோ இங்கே எதுவும் நடக்கலை. முதல்ல பயப்படுறத நிறுத்து. நீ வீணாக கற்பனை செய்யாமல் உன் வேண்டுதல்களை இந்த சாயப்பா நிறைவேற்றுவேன்னு நம்பு. நீ பயப்படுவதை நிறுத்தினாலே நான் உனக்காக என்ன செய்கிறேங்கிற நன்மைகள் உனக்கு புரிய வந்துடும். பிரச்சனைகள் மீது மட்டும் கவனம் செலுத்தாமல் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வை. உனக்கு தேவையானது சிறியதாகவே இருந்தாலும் இந்த சாயப்பா என் பிள்ளையாகி உனக்கு எல்லாத்தையும் பெருசாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். முதல்ல பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தோடு என்னை நோக்கி ஓடிவா. இன்னும் இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடியுமா? எனக்கு இது சரியாக நடக்குமா? எனக்கு இது பாதுகாப்பானதான்னு 1008 கேள்விகளை உனக்குள் எழுப்பிக்கொண்டே இருக்காதே. எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்னு துணிந்து செயல்படு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே.